மார்க் 4:35-40. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவோடு கூட ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு படகுல பிரயாணம் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போறார். இயேசுவுக்கு பயங்கர டயர்ட். ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஜெபித்தது நிமித்தம் உடம்பெல்லாம் பயங்கர வலி, ரொம்ப எக்ஸாஸ்டட், சோர்ந்து போயிட்டார். அதனால கப்பலினுடைய பின்னணியத்தில் நல்ல தலகாணியை வச்சு அழகான ஒரு நித்திரை. கப்பல் அப்படியே பிரயாணம், அந்த படகு அப்படியே பிரயாணம் பட்டு போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று எதிர்பாராத விதத்தில் ஒரு சுழல் காற்று. எங்கிருந்து வந்ததோ அந்த சுழல் காற்று. சுழல் காற்று வந்து அந்த படகை மோதி அடிக்க, அலைகள் கொந்தளித்து அலையெல்லாம் அந்த படகுக்குள்ள வந்து நிரம்ப, இப்ப அந்த படகுல மீனவர்கள் இருக்கிறாங்க. இயேசுவின் சீஷர்கள்ல 12 பேர்ல மீனவர்கள் இருந்தாங்க. 4 பேர் மீனவர்கள். அவர்களால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியல. படகு முழுகி போகத்தக்கதாக தண்ணியெல்லாம் உள்ள வந்துடுச்சு. தண்ணியை அள்ளி 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 வெளியே ஊத்துறாங்க. கடல் அலைகள் பயங்கரம் பெருசா இருந்ததுனால அவங்களால கட்டுப்படுத்த முடியல சூழ்நிலைய. தண்ணியெல்லாம் படகுக்குள்ள வந்து படகு நிரம்பி முழுகி போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை. இப்ப திரும்பி பார்க்கிறாங்க, இயேசுவை பார்த்தா நிம்மதியா உறங்கி கொண்டு இருக்கிறார். இவங்க 12 பேருக்கும் உயிர் பயம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இயேசுவா அமைதியா அந்த இடத்துல படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, இயேசுவை எழுப்பி தான் ஆகணும். உடனே 12 பேரும் உரத்த சத்தத்தோடு கத்தி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, போதகரே, இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, கப்பல் படகு முழுக போது, நாங்கள் எல்லாம் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? படுத்து கொண்டு இருக்கிறீரே, உறங்கி கொண்டு இருக்கிறீரே, படகெல்லாம் தண்ணீர் முழுகி படகு முழுகத்தக்கதா நாங்க முழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, தூங்கி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்தார். காற்றை கடலை பார்த்து ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், இறையாதே, அமைதலா இரு. அவ்வளவுதான். பாருங்க, இயேசு எழுந்து காற்றுக்கும் கடலுக்கும் ஒரு கட்டளை கொடுத்த உடனே காற்றும் கடலும் அமைதியா கப்பு சுப்புன்னு. எஜமானன் சொல்லிட்டார், இனி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நம்மை உண்டாக்கினவர் கட்டளை கொடுத்து விட்டார், இனி நம்ம இறையக்கூடாது. அவ்வளவுதான். வார்த்தைக்கு ஒரு வல்லமை. இயேசு எழும்பி அதட்டினார். கர்த்தர் எழுந்தருளி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். உடனே அது அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய புயல் காற்றுகள் வீசிக்கொண்டிருக்குது, நிறைய பிரச்சனைகள் வீசிக்கொண்டிருக்குது. குடும்பத்தில் வியாதி, வறுமை, சில மனிதர்களால் ஏற்படுகிற போராட்டங்கள், சில செய்வன மந்திரத்தினால் வந்த பிரச்சனைகள். என்ன செய்யறது? ஐயோ, எவ்வளோ இடங்களுக்கு போய் பார்த்துட்ட, விமோச்சனம் இல்லை. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாச்சு, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை. ஒரு கடன் பிரச்சனையை முடிச்சிட்டு வெளியே வந்தா இன்னொரு பெரிய கடன் பிரச்சனை.
என்ன செய்வது ஆண்டவரே? முழுகி கொண்டு இருக்கிறோம், அழிந்து போகிறோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. உமக்கு கவலை இல்லையா இயேசுவே? உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை அதிகாரத்தோடு கூப்பிட்டார்கள். இயேசு எழுந்து அதட்டினார். அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாம் கப்பு சுப்புன்னு அடங்கியது. அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கு எழுந்து உன் வாழ்க்கையில போராடுகிற பிரச்சனைகளை அதட்டி அதை அமைதிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை அதிகாரத்தோடு கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில எவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் உமக்கு கவலை இல்லையா? முது பிள்ளையாகிய நாங்கள் அழுகிறது உமக்கு கவலை இல்லையா? சில நேரங்களில் உரிமையோடு பேசணும் ஆண்டவர்கிட்ட. உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்க அதை பார்க்கலையா? நான் இந்த வியாதியில வலியில துடித்து கொண்டிருக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? எவ்வளவு நாட்கள் இந்த கடன் பிரச்சனை, எவ்வளவு நாட்கள் இந்த பாடுகள், எவ்வளவு நாட்கள் இந்த பிசாசின் போராட்டங்கள், உமக்கு கவலை இல்லையா? அதிகாரத்தோடு கூப்பிட்டு பாருங்க, என்ன செய்வார்? ஆண்டவர் எழுந்தருளுவார். இயேசு எழுந்தருளுவார். அவர் எழுந்து நின்றார்னா உங்க பிரச்சனை அப்படியே உட்கார்ந்துரும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று மாலை எழுந்து அருளுவார். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, இன்றைக்கு ஒவ்வொருவருக்காக நான் எழுந்து அருளுவேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நான் எழுந்து நிற்பேன், அவர்களுடைய பிரச்சனைகளை அதட்டி நான் அமைதிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு 2 நாளுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஃபோன் செய்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், எங்க ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் ஒரு வெளியே கூட்டிட்டு போயிருந்தோம், அவுட்டிங் கொண்டு போயிருந்தோம், ஒரு தீம் பார்க்கு கொண்டு போயிருந்தோம். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள், 5வது 6வது 7வது 8ஆம் வகுப்பு பிள்ளைகள். அதுல ஒரு 6வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன், 11 வயது பையன். எல்லா பிள்ளைங்களும் போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் குளத்துல போய் குளித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று என்ன ஆனதுன்னு தெரியல, இந்த பையன் முழுகிட்டான். யாருமே நாங்க பார்க்கல. 4 அடி உயரம் 4 அடி ஆழ தண்ணீர்ல அந்த பிள்ளை போய் முழுகிட்டான். யாருமே பார்க்கல. கடைசியா மேல இருந்த அந்த ரெஸ்கியூ டீம் கார்ட்ஸ் எல்லாம் குதித்து அந்த பிள்ளை சிறுவனை மேல தூக்குனாங்க. மேல தூக்கிட்டு வரத்துக்குள்ள அவன் தலையெல்லாம் தொங்கி போச்சு. மேல கொண்டு வந்து வயிற்றெல்லாம் அழுத்தி என்னென்னமோ பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. உடனே ஆம்புலன்ஸை வர வைத்து, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நோ ஃபோன் இன் மை மீட்டிங், கீப் யுவர் ஃபோன் டவுன், ஓகே. ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை வைத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் ஏற்றின உடனே அவர்கள் சொன்னார்கள், பையன் பிழைக்க மாட்டான், அவனுடைய ஹார்ட் ரேட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, பல்ஸ் ரேட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. ஐயோ, அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் செத்த பிள்ளையா வீட்டுக்கு தூக்கிட்டு போனா எங்களை கேட்பாங்க, டீச்சர்ஸ் எங்களை கேட்பாங்க, என்ன சொல்லுவோம் அந்த பேரண்ட்ஸ்க்கு? வீட்டிலேருந்து வரும்போது அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷத்தோடு அம்மா கிட்ட காசெல்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லி வந்திருக்கோம். எப்படி பிள்ளை செத்து போச்சுன்னு அந்த வீட்டுக்கு தகவல் கொடுப்போம். பயங்கரம் அழுது புலம்பி டீச்சர்ஸ் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை தூக்கி கொண்டு போனவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க, பிள்ளை பிழைக்காது, ஆல்மோஸ்ட் அவங்க உயிர் போய்கிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. டாக்டர்ஸ் அதே தான் சொன்னாங்க, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஹார்ட் ரேட் எல்லாம் குறைஞ்சி போச்சு, 24 மணி நேரம் எனினும் இவனை வைத்து பார்க்கலாம், 24 மணி நேரம் கழித்து தான் இவனுக்கு நம்ம முடிவை சொல்ல முடியும், அது வரைக்கும் இவனுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது, இவன் உயிருக்கு கேரண்டி கிடையாது. அவனை அந்த சிகிச்சை பிரிவில் வைத்து, தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து, அவன் வயிற்றில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு டியூப் போட்டு எடுத்து அப்படி டாக்டர்ஸ்கள் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று அந்த பிள்ளை உரத்த சத்தத்தோடு ஒரு கத்தினான், இயேசுவே அப்படின்னு கத்தினான். ஹல்லேலூயா, இயேசுவே அப்படின்னு கத்தினான். எப்படி அப்படி கத்தினா யாருக்கும் ஒன்றும் புரியல. அந்த பிள்ளை, அந்த டீச்சர் சொல்றாங்க, எந்த பிள்ளைங்களாம் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க, ஒரு 11 வயசு பிள்ளைங்க என்ன சொல்லும், டேடி மம்மின்னு தான் அழும். ஆனால் இந்த பிள்ளை என்ன சொல்லி கூப்பிட்டான் தெரியுங்களா பாஸ்டர்? ஜீசஸ்,
இயேசுவேன்னு கூப்பிட்டான். இயேசப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தினான். அவ்வளவுதான். அவன் கத்தி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனை சூழ்ந்திருந்த டாக்டர்ஸ் எல்லாம், நர்சஸ் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அவனுடைய சரீர சூழ்நிலை அப்படியே தலைக்கீழ மாறி நார்மல் ஆயிட்டான். டாக்டர்ஸ்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த பிள்ளை இயேசுவேன்னு கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அவன் சரீர சூழ்நிலாம் அப்படியே நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அதே போலதான் சீஷர்கள் இயேசுவை கூப்பிட்டார்கள். போதகரே இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எழுந்தார், வேகமாய் எழுந்தார், வைராக்கியத்தோடு எழுந்தார். யார் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது? யார் என் பிள்ளைகளை முட்டி மோதி என் பிள்ளைகளை கலங்க பண்ணி கொண்டிருப்பது? அதட்டினார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒவ்வொரு அந்தகார சக்திகளை அதட்டி அமர வைப்பார். எந்தெந்த பகுதியிலிருந்து உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதோ இயேசு எழுந்து அதை அதட்டி அமைதிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, இயேசுவேன்னு கூப்பிட்டு ஒரு ஹல்லேலூயா. நல்ல ஒரு 3 முறை இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, கர்த்தர் எழுந்தருளி உன் சூழ்நிலைகளை அமைதிப்படுத்துவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சில நேரங்கள் நம்ம அதிகாரத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கணும். எழுந்திருங்க ஆண்டவரே, எனக்காக எழுந்திரும், எனக்காக யுத்தம் செய்ய எழுந்திரும். என்னிலும் அதிக பலவான்கள் எனக்கு எதிரிட்டு வந்தபோது கர்த்தர் ஒருவரே எனக்கு ஆதரவாய் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறார். பயப்படவே பயப்படாதீங்க. அதிகமான பிரச்சனை வருதா, அதிகமான போராட்டம், உங்க பலத்துக்கு மிஞ்சின பிசாசின் கிரியைகள் செயல்படுதா, கர்த்தர் இன்றைக்கு ஆதரவாய் இறங்கி நிற்பார். கர்த்தர் இன்றைக்கு கேடகமா இறங்கி நிற்பார். நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன், ஆபிரகாமே பயப்படாதே என்று சொல்லி ஆபிரகாமை தட்டி திடப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உன்னை திடப்படுத்தும்படியாய் உருவின பட்டயத்தோடு இயேசு பராக்கிரமம் சாலியாய் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களை தேடி வீட்டுக்கு போவார். தேவ தூதர்களை வீட்டுக்கு அனுப்புவார். போ, என் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள மறைந்திருந்து செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகளை அதனுடைய மயிரை பிடித்து தூக்கி எறிங்க பாதாளத்தில். கர்த்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகலபக சேகடலபான் தலரேபரேடே. ஹல்லேலூயா. இயேசு எழுந்து உனக்கு அற்புதம் செய்வார். வேதாகமத்தில் ஒரு பக்தன் மோசே, அந்த மோசேயினுடைய வழக்கமான ஒரு ஜெபம், வழக்கமாய் அவர் செய்கிற ஒரு ஜெபம். என்னாகமம் 10:35 பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், எழுந்தருளும். எவ்வளவு அதிகாரம் நிறைந்த ஜெபம் பாருங்க, எவ்வளவு அதிகாரத்தோடு செய்கிற ஜெபம் பாருங்க. நீங்க யாராவது உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பெரிய மதிப்புடைய ஒரு ஆள் வராருன்னு நினைச்சுக்கங்க. பெரிய அதிகாரி வந்து உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஐஏஎஸோ ஒரு கமிஷனரோ அல்லது ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியோ ஒரு தலைவரோ. நீங்க அவரை பார்த்து எழுந்துருங்க, எங்களுக்கு முன்னாடி நடந்து போங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். ஆனா மோசே சர்வ வல்லமை உள்ள தேவனை எழுப்புகிறார். ஆண்டவரே எழுந்துருங்க, எங்களுக்கு முன்னாடி நடந்து போங்க. எவ்வளவு அதிகாரம் நிறைந்த ஜெபம், ஆண்டவர் மேல எவ்வளவு உரிமையாய் கேட்ட ஒரு ஜெபம். ஆண்டவரிடத்துல நீங்க உரிமையா கேட்கணும். ஆண்டவரே எழுந்துருங்க, எங்க முன்னாடி நடந்து போங்க. கர்த்தாவே எழுந்தருளும். ஆண்டவர் செய்தாரா? மோசே கூப்பிட்ட போது கர்த்தர் அதுக்கு செவி கொடுத்தாரா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் நடந்து போனார்.
அக்கினி ஸ்தம்பமாய் ஒரு மனுஷன் கூட அவர்களுக்கு முன்பதாக ஜெயம் கொள்ள முடியல. 33 ராஜாக்கள் அவர்களுக்கு முன்பதாக முறிந்து விழுந்தார்கள். ஏன்? கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக நடந்து சென்றபடியா. ஹல்லேலூயா. என்ன ஒரு அதிகாரம் நிறைந்த ஜெபம். எழுந்திருங்க ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக போங்க. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக நடந்து போங்க. எழுந்திருங்க. அதிகாரம் நிறைந்த ஒரு ஜெபம். யார் கர்த்தரிடத்துல அதிகாரத்தோடு ஜெபிக்க முடியும்? கர்த்தரிடத்துல யார் அப்படி அதிகாரத்தோடு கேட்க முடியும்? மோசே ஆண்டவரை பார்த்து அதிகாரத்தோடு கேட்க காரணம் என்ன? அப்படி என்ன மோசே ஆண்டவரிடத்துல அவ்வளவு அதிகாரம் நிறைந்த ஆண்டவரை கேட்க மோசே அப்படி எப்படிப்பட்டவராய் இருந்தார்? யார் கர்த்தரிடத்தில் அதிகாரத்தோடு அப்படி சொல்ல முடியும்? எழுந்திருங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு முன்பதாக நடந்து போங்க, எனக்கு முன்பதாக நடந்து போங்க. ஏன் ஆண்டவர் மோசேயின் ஜெபத்தை அப்படியே கேட்டார்? டேய், நீ யாருடா சுண்டக்கா பையன்? நான் எவ்வளவு பெரிய தேவன், நீ எனக்கு கட்டளை கொடுக்கிறியா? அப்படி கேட்கல. மோசே ஜெபித்த உடனே கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த கூட்டத்துக்கு முன்பதாக ராஜாவை போல நடந்து போனார். உருவின பட்டயத்தோடு நடந்து போனார். ஒரு மனுஷனை கிட்ட சேர முடியல. ஒரு அந்த வனாந்தரத்தில் இருந்த ஒரு சர்ப்பங்களும் தேள்களும் இந்த ஜனங்க கிட்ட வர முடியல. ஏன்? கர்த்தர் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்தார். அல்லேலூயா. என்ன அப்படி மோசே ஆண்டவர்கிட்ட அதிகாரத்தோடு ஜெபிக்க மோசே கிட்ட அப்படி என்ன இருந்தது? வேதம் சொல்லுகிறது எபிரெயர் 3:5 மோசே எப்படிப்பட்டவர்? மோசே ஜெபத்திற்கு கர்த்தர் எழுந்தருள காரணம் என்ன? எபிரெயர் 3:5 சொல்லுகிறது, மோசே பணிவிடக்காரனாய் இருந்து அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே எப்படிப்பட்ட மனிதன் சிஸ்டர்? பணிவிடைக்காரனாய் இருந்தான். யாருக்கு? கர்த்தருக்கு. பணிவிடைக்காரன், கர்த்தருக்கு வேலைக்காரன், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தான். பணிவிடைக்காரனாய் இருந்தான். யாருடைய குரலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார்? யாரு கர்த்தருக்கு பணிவிடை செய்றீங்களோ, தேவனுடைய ராஜ்யத்தை யாரு கட்டி எழுப்புகிறீர்களோ, ஆண்டவருக்கு யார் யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ அவர்கள் தான் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், எழுந்திருங்க ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நடந்து போங்க. பணிவிடை செய்கிறவர்களுக்கு, அவருக்காக பணிவிடை செய்கிறவர்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்ய கர்த்தர் தீவிரமாய் காத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் நீங்க ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை செஞ்சுட்டு நீங்க போட்டுட்டு போற 100 ரூபாய் காணிக்கையினால கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களா மாறணும். ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்க ஈடுபடணும். சபையோடு இணைந்து ஊழியம் செய்யணும். சுவிசேஷ ஊழியம், கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், ஏதாவது சிறு சிறு ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. சபையில நடத்தப்படுகிற உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சபைக்கு போகும்போது புதிய ஆத்துமாக்களை கொண்டு போங்க. ஏதாவது சின்ன சின்ன ஊழியத்தில் நீங்க ஈடுபட்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, எழுந்தருளும் ஆண்டவரேன்னு நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் உடனே எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவர் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சிலர் வீட்டுக்கெல்லாம் போல. ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கூப்பிடுறா, ஆண்டவரே என் மக பிசாசு பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறா, வந்து குணமாக்குவீங்களா? ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிற ராஜாவின் மனுஷன் ஒருவன் வரான். அதிகாரம் நிறைந்த ஒரு மனுஷன், ராஜாவின் மனுஷன். அவன் வந்து சொல்றான், என் மக ஜுரத்தில் இருக்கிறான், என் வீட்டுக்கு வந்து என் மகனை குணமாக்குவீங்களா? ஆண்டவர் வரன்னு சொல்லவே இல்லை. சிலர் கூப்பிட்டோம், ஆண்டவர் அவர்களுக்கு எழுந்து போகல. ஆனா இன்னொரு 100க்கு அதிபதி சில வேலைக்காரர்களை அனுப்புகிறான். சில யூதர்கள் அனுப்பி இயேசுவினிடத்துல சொல்றான், போய் இயேசுவை நான் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறான். இயேசுவே நான் கூப்பிட்டேன்னு போய் கூட்டிட்டு வா, என் வீட்டுல வேலைக்காரன் வியாதியில் இருக்கிறான், நான் கூப்பிட்டதா சொல்லி கூப்பிட்டுட்டு வா. அந்த யூதர்கள் இயேசுவினிடத்துல போய் சொல்றாங்க, இயேசுவே 100க்கு அதிபதி உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறான், அவனுடைய வேலைக்காரன் வியாதியில இருக்கிறான், நீங்க அவன் வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்காரனை குணமாக்கும்படி உங்களை அழைப்பு கொடுக்கிறான், வாங்க. நீங்க இதை செய்ய அவன் பாத்திரன். ஏன்னா நமக்கு ஆராதிக்க அவன் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். நமக்கு அவன் ஊழியம் செஞ்சிருக்கிறான். தேவ ராஜ்யத்துக்கு அவன் ஊழியம் செஞ்சிருக்கிறான். அவனுடைய காசை கொடுத்து ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். இதை கேட்ட உடனே ஆண்டவர் எழுந்தார்.
ஹல்லேலூயா. எங்க அவன் வீடு? வா அவன் வீட்டுக்கு போகலாம். மட 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 நடந்து போனார். தெரியுதுங்களா வித்தியாசம்? ஆண்டவர் யாருக்கு முன்பதாக எழுந்து நடப்பார், யாருக்கு உதவி செய்ய கர்த்தர் எழும்பி நிற்பார். யாரால கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுதோ, யாரால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதோ, யாரால பரலோகத்துக்கு பிரயோஜனமோ, யாரெல்லாம் பூமியில் அவருக்காக ஊழியம் செய்றீங்களோ அவர்கள் அதிகாரத்தோடு கூப்பிட்டா கர்த்தர் உடனே எழுங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்க எந்த ஊழியமும் செய்யல அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இன்றையிலிருந்து உமக்காக உமது ராஜ்யத்தை கட்ட நான் தீர்மானம் எடுக்கிறேன். மோசேயை போல நான் பணிவிடை ஊழியம் செய்ய நான் தீர்மானம் எடுக்கிறேன். தாழ்மையோடு ஊழியம் செய்ய நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் அதே வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். எப்படிப்பட்ட மனுஷன்? உண்மையுள்ள மனுஷன். ஆண்டவர் யாருக்கு எழும்புவார் சிஸ்டர்? உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எழும்புவார். கர்த்தருடைய பார்வையில உண்மையா இரு, பரிசுத்தத்தோடு வாழு, நீதியை செய். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளை உண்மையா இருக்கிறான், ஆகவே நான் போய் அவனுக்கு உதவி செய்தே ஆகணும். கர்த்தர் இறங்குவார். பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மோசே எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 12:8 ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் முகமுகமாய் பிரதியட்சமாகவும் மோசேயோடு பேசுகிறேன், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். மோசே எப்படிப்பட்டவன் சிஸ்டர், பிரதர்? ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறவன், தேவனுடைய சாயலை பிரதியட்சமாய் காண்கிறவன். அப்படிப்பட்ட ஜெப ஆவி நிறைந்த மனிதன் தான் உரிமையோடு ஆண்டவரை கூப்பிட முடியும். ஆண்டவரே, கவலை இல்லையா? இந்த பிரச்சனையில நான் சிக்கிக்கொண்டு தவிப்பது உங்களுக்கு கவலை இல்லையா? எழுந்திருங்கன்னு நீங்க அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிற நபரா இருக்கிறவர்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் உடனே எழுந்து நிற்பார். உடனே உங்கள் அருகில வருவார், உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருவார், காற்றையும் கடலையும் புயலையும் அதட்டுவார், அமைதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் மோசேயை போல ஜெபிக்கிற ஒரு மனிதனா என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவியை எனக்கு கொடுங்க, கர்த்தருடைய சாயலை பிரதியட்சியமாய் நான் காணும்படியாய், முகமுகமாய் நான் கர்த்தரோடு கூட பேசும்படியாய், இந்த மோசே மேல இருந்த அந்த ஜெப ஆவி என் மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் என் கணவர் மேலையும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே என்ன செய்தான்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். அரண்மனையை விட்டு வெளியேறினான். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டார் சிஸ்டர். எல்லாரும் கூப்பிட்டாலும் கர்த்தர் இறங்க மாட்டார். இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறோம் நமக்குள்ள. நீங்க கர்த்தருக்கு பணிவிட செய்யணும், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களா இருக்கணும், நீங்க ஜெபிக்கிற நபர்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, பாவம் தருகிற சந்தோஷங்களை வெறுக்கணும். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்கும்போது இவர்கள் கூப்பிட்டா உடனே கர்த்தர் இறங்கி வருவார், பரலோகமே இறங்கி வரும். எலியா ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்ட அக்கினி இறங்கி ஒரே நொடி பொழுதுல பலிப்பிடத்தின் பலியெல்லாம் பட்சித்து பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு எழுப்புதல் உண்டானது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சாட்சிகளாய் எழும்பி நிற்க பண்ணுவார். அற்புதங்கள் உங்க குடும்பத்தில் செய்வார். உங்க மேல் அக்கினியை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் சேனைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வந்த ஜேம்ஸ் மெலோனி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், இந்த உலகத்தில் வெகு சிலர் மேல் இருந்த ஒரு அபிஷேகம் அந்த மனிதன் மேல் இருந்தது. கிரியேட்டிவ் மிராக்கிள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அந்த வரத்தை அந்த மனிதன் பெற்றிருந்தார். எப்படிப்பட்ட வரம் அவர் மேல இருந்ததுன்னா, கண் தெரியாதவர்கள் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கண் அப்படியே புடைச்சிக்கிட்டு வரும். நாக்கு இல்லாதவங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா அப்படியே நாக்கு உள்ள இருந்து வெளியே வரும்.
கை கால் இல்லாதவர்கள் ஜெபம் பண்ணா அந்த கை அப்படியே முளைச்சு வெளியே வரும். எலும்பு இல்லாதவர்கள் போய் ஜெபம் பண்ணா எந்த இடத்துல எலும்புகள் இல்லையோ அந்த இடத்துல எலும்புகள் உருவாகும். அவர் ஜெபம் பண்ணார்னா அந்த உள்ள கையில் இருக்கிற ராடு, காலில் இருக்கிற ராடு, இடுப்பில் இருக்கிற ராடெல்லாம் உருகி அந்த இடத்துல எலும்புகள் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங், விசேஷித்த அபிஷேகம், ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள், சரீரங்களுடைய உறுப்புகளை ஜெபித்து உருவாக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை ஜேம்ஸ் மெலோனி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் மேலே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரிசா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் ஒரு ஊழியம் செய்யும்படியாய் வந்தபோது அந்த இடத்துல இருந்த சில மத தீவிரவாதிகள் கூட்டம் நடத்தக்கூடாது, இந்த இடத்துல எந்த கிறிஸ்தவ கூட்டமும் நடக்கக்கூடாது, நீங்க நடத்துனீங்கன்னா நாங்கள் பிரச்சனை செய்வோம்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இருப்பினும் அந்த எதிர்ப்புகள் மத்தியில் அந்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் உள்ள வந்தாங்க. ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் எல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். எலும்புகள், புதிய எலும்புகள் உடம்புல உருவானது. கர்ப்பப்பை எடுத்தவர்களுக்கு திரும்ப அந்த கர்ப்பப்பையெல்லாம் கர்த்தர் உள்ள உருவாக்கினார். பயங்கரமான அற்புதங்கள், சொல்ல முடியாத அற்புதங்கள் அந்த கூட்டத்தில் நடந்தது. இதை பார்த்த அவர்கள் மறுநாள் எப்படியாவது இந்த மனுஷனை கொலை செய்யணும்னு சொல்லி கூர்மையான கத்திகளை, துப்பாக்கிகளை கொண்டு ஒரு கும்பல் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்தது. ஜேம்ஸ் மெலோனி பிரசங்கிக்க எழும்பி நின்றார். கடைசியான ஜெப நேரம் வந்தது. அந்த கூட்டத்தில் ஆயத்தமா இருக்கிறாங்க. இவரை கொஞ்சம் அப்படி ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்தார்னா இவரை பிடிச்சி கீழே இழுத்து இவரை குத்தி கொன்னுடணும், இல்லைன்னா இவரை துப்பாக்கியில் சுட்டு இவரை கொன்னுடணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படியே அந்த கத்தியை எடுத்துட்டு துப்பாக்கியை பிடிச்சிட்டு தயாரா இருக்கிறாங்க இவரை ஷூட் பண்ண. ஜெப நேரம் வந்தது. ஜேம்ஸ் மெலோனி ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய வல்லமை இந்த கூட்டத்தின் மேல் இறங்கியது. கர்த்தருடைய கரம் இந்த கூட்டத்தின் மேல் அசைவாடியது. என்ன நடந்தது தெரியுங்களா? கத்தியை கொண்டு வந்தவனுடைய கத்தியெல்லாம் அப்படியே உருகி ஊத்திடுச்சு கீழே. கூர்மையான கத்திகள் எல்லாம் உருகி கீழே ஊத்திடுச்சு. ஒருத்தருக்கும் புரியல எப்படி கத்தி உருக முடியும், இவ்வளவு பேருடைய கத்தி எப்படி உருக முடியும். நம் கர்த்தர் எழுந்து நின்றாருன்னா அவருக்கு முன்பதாக மலைகள் கூட மெழுகை போல உருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக இருக்கும்போது சிஸ்டர், உனக்கு விரோதமாய் எழும்புகிற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மெழுகாய் உனக்கு முன்பதாக உருகி ஊற்ற ஆரம்பித்து விடும். கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமான தெய்வம் அல்ல. 33 முக்கோடிகளில் ஒரு தெய்வம் அல்ல, 33 கோடி தேவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மன்னாதி மன்னர், கச்சாதி கச்சர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில கிடையவே கிடையாது. கத்தியெல்லாம் உருகி ஊற்றியது. குழம்பி போனாங்க. துப்பாக்கியை எடுத்து இப்ப பின் புறத்திலிருந்து அவரை நோக்கி 4 திசையிலிருந்து ஷூட் பண்ணாங்க. யாராவது ஒருவருடைய குண்டாவது அவர் மேல படட்டும்னு சொல்லி. என்ன அற்புதம்! அந்த குண்டுகள் எல்லாம் அப்படியே அவர் மேல பாய்ந்தது. கரெக்டா ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஸ்டேஜ தொட்ட உடனே செத்த ஈக்களை போல அந்த குண்டுகள் கீழே விழுந்தது. ஒரு குண்டு கூட அவருடைய போடியத்தை தாண்டி உள்ள வரல. இதற்கு முன்பதாகவே வந்து செத்த ஈக்களை போல பொத்து 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 அந்த குண்டுகள் ஸ்டேஜில் விழுந்தது. இதுதான் கர்த்தர். கர்த்தர் எழுந்து நிற்கும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது. உன் தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட ஒருவனாலையும் பிடுங்க முடியாது. கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய், உருவின பட்டயத்தோடு பராக்கிரமசாலியாய் உன் குடும்பத்தை தனது அக்கினி சிறகுகளால் மூடி இருக்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? கர்த்தர் எழுந்து அருளுவார். கர்த்தர் எனக்காக எழுந்து அருளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் எழுந்து அருளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நீங்க தொழில் செய்கிறவங்க தொழிலில் வியாபாரத்தில் கர்த்தர் எழுந்து அருளுவார். நான் வேலை செய்கிற அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் எழுந்து அருளுவார். ஒன்றும் என்னை அசைக்க முடியாது, ஒரு தீமையும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர், பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் இன்றைக்கு எழுந்து நின்று உங்களுக்கு ஒத்தாசை செய்து எல்லா புயல் காற்றுகள் அலைகளை கர்த்தர் அதட்டி அமைதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக எழுந்தருளுகிறார்? நாம் கூப்பிடும் போது கர்த்தர் எதுக்காக எழுந்தருளுகிறார்? என்ன செய்ய எழுந்தருளுகிறார்? கர்த்தர் எழுந்து அருளும் போது என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 102:13, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, இரக்கம் செய்யும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் செய்யும், அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. இன்று மாலை கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் காலம், கர்த்தர் தயவு செய்யும் குறித்த நேரம் என்று மாலை தொடங்க. நான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேகர் செழிக்க ஆரம்பிப்பீங்க, எழும்ப ஆரம்பிப்பீங்க, உங்க குடும்பம் விருத்தி அடைய ஆரம்பிக்கும், வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீர்கள், நிலங்களை வாங்க ஆரம்பிப்பீர்கள். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக மண்டியிட்டு பணிவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தர் உனக்கு தயவு செய்யும் காலம் இன்றைக்கு எழும்புகிறது. கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன செய்கிறார் சிஸ்டர்? உனக்கு இரக்கம் செய்கிறார், உனக்கு இரக்கம் செய்கிறார், உன்மேல் இறங்குவார். ஆண்டவர் ஒரு பக்கம் பராக்கிரமசாலி, ஒரு பக்கம் ஒருவரும் சேரக்கூடாத பயங்கரமானவர், மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், ஒளியை வஸ்திரமாக அணிந்திருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலி. தேவ தூதர்கள் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக சட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு நடுங்குகிறார்கள். 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பதாக இருக்கிற ஜீவன்களும் அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் பணிந்து நடுங்குகிறார்கள். ஒரு பக்கம் அவர் பராக்கிரமசாலி, ஆனால் மறுபக்கம் அவர் தாயின் குணத்தை போல இறங்குகிறவர், மனதுருகுகிறவர், உன் சூழ்நிலையை பார்த்து மனதுருகி கண்ணீர் சிந்துகிறவர். எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்தி கர்த்தர் அழுதார். அல்லேலூயா. தன்னை எவ்வளவோ வியாதியஸ்தர்கள் பின்தொடர்ந்து வந்தபோது இயேசு கண்ணீர் விட்டார். இந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார். ஒரு பக்கம் பராக்கிரமசாலி, பட்டயத்தை உருவி கொண்டு நடக்கிறவர், மறுபக்கம் தாயின் இருதயத்தை உடையவர், உன் வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிறவர். ஐயோ என் பிள்ளை அழுது, ஐயோ என் பிள்ளை இந்த வழியில கஷ்டப்படுது, ஐயோ என் பிள்ளையால இந்த பிரச்சனையை தாங்க முடியல, என் பிள்ளை இந்த கடன் பிரச்சனையில் அழுது கொண்டு இருக்கிறார், என் பிள்ளையால இந்த பிரச்சனையை நீ சுமக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் எழுந்தருளி உன்மேல் மனதுருகுவார். இன்றைக்கு மாலையும் அதைத்தான் கர்த்தர் செய்வார். எழுந்தருளி உன்மேல் மனதுருகுவார், கரங்களை நீட்டி உன்னை தொடுவார், உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்யும்படியா வந்த அன்னை மதர் தெரேசா அவர்கள் ஒரு முறை அவர்கள் வீட்டில் இருந்தபோது ஒரு தகவல் வந்தது. அம்மா, அந்த தெருவு ஓரத்தில் ஒருவன் படுத்திருக்கிறான், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான், தயவு செஞ்சு யாராவது போய் காப்பாற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் செத்து போவான். மதர் தெரேசா அவர்களோட கூட சில சகோதரிகள் அந்த இடத்தை தேடி ஓடி போய் பார்த்தா அவன் மேலெல்லாம் ஒரு படுக்கை, ஒரு போர்வை இருந்தது. போர்வை கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது போர்வை இல்லை, ஈக்கள். அவன் சரீரம் முழுவதும் போர்வையை போல ஈக்கள் அவன் மேல மொய்த்து கொண்டிருந்தது. மதர் தெரேசா போனாங்க, அவன் மேல ஒரு மருந்தை எடுத்து ஊற்றுனாங்க, அந்த ஈக்கள் எல்லாம் அவன் உடம்பை விட்டு பறந்து போனது. பயங்கரமான சரீரத்தில் வியாதி, குஷ்டரோக வியாதி. அவருடைய காயங்களுக்குள்ள இருந்து புழுக்கள், நூற்றுக்கணக்கான புழுக்கள் வெளியே வந்தது.
அந்த அம்மா மருந்தெல்லாம் அந்த புண்கள் மேலே ஊற்றி தன்னுடைய கைகளால் அந்த புழுவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி போட்டு, அவனுடைய காயப்பட்ட இடங்கள், ஆழமான காயங்கள் இருந்த அவனுடைய அவயங்களை கட்டி அவனை உற்று பார்த்து கண்ணீரோடு கேட்டார்கள், மகனே என் வீட்டுக்கு வரியா? நான் உன்னை என் வீட்டுக்கு கொண்டு போகட்டுமா? என் வீட்டுக்கு கொண்டு போய் என்னுடைய படுக்கையில் நீ படுத்து தூங்குறியா? என் கைகளால் நான் உனக்கு உணவு ஊட்டி விடட்டுமா? இந்த கைகளால் நான் உன்னை கொழுப்பாட்டட்டுமா? ஒரு தாயை போல நான் உன்னை பார்த்துக்க நீ ஒப்பு கொடுப்பியா? அது வரைக்கும் அப்படியே செத்த பிணம் போல கிடந்தவன் இந்த அம்மா அப்படி கேட்ட உடனே இந்த அம்மாவுடைய கண்களில் உள்ள கண்ணீரை பார்த்தான். உருகி அழ ஆரம்பித்தான், மனதுருகி அழ ஆரம்பித்தான். அவன் சொன்னா, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த தெருவில் செத்த நாயை போல நான் படுத்து கிடந்தேன். என்னை பார்த்து விட்டு ஜனங்கள் போவார்கள் வருவார்கள், ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, குடிக்க தண்ணியை உணவு கொடுக்க மாட்டாங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் இவன் எப்ப சாவான், ஐயோ நாற்றம் எடுக்கிறதே, எப்ப இவன் செத்து தொலைவான் பார்த்து கொண்டிருந்தான். செத்த நாயை போல இந்த தெருவில் படுத்து கிடந்த எனக்கு இவ்வளவு இரக்கம் காட்ட நீங்க யாரு? நீங்க யாரம்மா? நீங்க தான் இயேசுவா? அவன் அந்த அம்மாவை பார்த்து கேட்டான், ஐயோ ஜீசஸ், நீங்க தான் இயேசுவா? நீங்க தான் இயேசுவா? இவ்வளவு மனது இருக்கிறீங்களே என் மேல, இவ்வளவு அன்பை என் மேல காட்டுறீங்களே, நீங்க தான் அந்த இயேசுவா? அவனை அப்படியே அவன் கைகளால் ஏந்தி கொண்டு அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போனார்கள். அவனுடைய கடைசி நாட்களில் அவன் அந்த அம்மாவுடைய மடியில் படுத்துக்கொண்டு அவன் சொன்னான், செத்த நாயை போல தெருவில் இருந்தேன், ஆனால் இப்போ நான் மரிக்கிற நேரத்தில் ஒரு தூதனை போல நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், ஒரு தூதனை போல நான் மரிக்க போகிறேன். ஹல்லேலூயா! அதைத்தான் கர்த்தர் செய்வார், அதைத்தான் இயேசு செய்தார். மனதுருகுவார். உன் பிரச்சனைகளை பார்க்கும்போது, உன் நோயை பார்க்கும்போது, உன்னுடைய வியாதிகளை பார்க்கும்போது, கடன் பிரச்சனைகளை பார்க்கும்போது, நீ எந்த பிரச்சனையிலும் மூழ்கி கொண்டிருக்கிறாய், அதை பார்க்கும்போது எழுந்து மனதுருகி உனக்கு தயை செய்வார். உனக்கு நல்ல நாட்களை கர்த்தர் கொடுப்பார். இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்க வியாதியில மரிக்க போவது கிடையாது, ஆக்சிடென்ட்ல மரிக்க போவது கிடையாது, மாந்திரிகத்தால் மரிக்க போவது கிடையாது. கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சொல்லலாம், என் வேதனை யாருக்கு தெரியும் பாஸ்டர்? நான் எவ்வளவு அழுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எவ்வளவு வேதனையோடு இங்க வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கண்ணீர் சிந்தி நான் அழுது இங்க வந்திருக்கிறேன்னு தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு வந்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி எவ்வளவு நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? யார் என்னை பார்ப்பா? யார் என் வேதனைகளை உணருவா? என் கண்ணீரை பார்க்கக்கூடிய ஒருவரும் இல்லையே. என் கணவர் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளி விட்டார்கள். நான் ஒரு அனாதையை போல நான் கவலையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் என்னுடைய உபத்திரவங்களை பார்க்க முடியும்? யார் என் வேதனைகளை பார்க்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் அடிமைகளாய் 430 ஆண்டுகள் இருக்கும்போது அவர்களும் அப்படித்தான் அழுதார்கள், அழுது புலம்பினார்கள். ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நாங்கள், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உதவியற்று இருக்கிறோம், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நிர்பந்தமா இருக்கிறோமே, ஒருவரும் எங்களை கை தூக்கி விட ஆள் இல்லையே. ஐயோ நாங்கள் நிர்பந்தத்தோடு இருக்கிறோம், உதவியற்ற மனிதர்களாக இருக்கிறோம். we are helpless, we are helpless. Who can help us? Who can save us from this bondage of death? இந்த மரண கட்டிலிருந்து யார் எங்களை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவர் எழுந்தருளினார். உபாகமம் 33:16 சொல்லுகிறது, தேவன் முட்செடியின் நடுவில் இஸ்ரவேலர்களுக்காக எழுந்து நின்றார். முட்செடியிலே கர்த்தர் எழுந்து அருளினார். யாத்திராகமம் 3:7 சொல்கிறது, ஆண்டவர் மோசேயை முட்செடியின் நடுவிலிருந்து அழைத்து என்ன சொன்னார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு தெரியும் உங்க வேதனை, உங்க வலியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு நெருக்கத்தில் வந்திருக்கீங்க என்பதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் கர்த்தர் முட்செடியின் நடுவில் எழுந்து அருளினார். மோசேயை பார்த்து சொன்னார், என் ஜனங்களின் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் என்று மாலை வேளையில் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் எழுந்தருளி உங்க மேல இரக்கத்தை வெளிப்படுத்துவாரானால் என்ன நடக்க தெரியுங்களா? உங்களுடைய கட்டுகளை விட்டு நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க.
அடிமைத்தனங்களை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இன்றோடு உங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யும் காலத்தை இன்று மாலை வேளையில எழுப்பி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். ஒரு அல்லேலூயா என்று சொல்லி தலைக்கு மேலாய் கையை தட்டி, கர்த்தர் இன்று மாலை வேளையில் எனக்கு தயவு செய்கிற காலத்தை தொடங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகுகிறார். பைபிள் சொல்லுது, நியாயாதிபதிகள்ல அவர்களுடைய வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையுடைய வேதனையை பார்த்து மனதுருகி அழுவார்களோ, அதே போல கர்த்தர் உங்கள் மேல மனதுருகுவார். அவர் மனதுருக்கிட்டார்னா உங்களை அப்படியே கைப்பிடிச்சு அப்படியே தூக்குவார். அந்த பிரச்சனையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து உங்களை தூக்கி வெளியே எடுப்பார். வேதத்தில் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்த ஒரு மனுஷன் சிம்சோன். பலத்தெல்லாம் இழந்துட்டான், அபிஷேகத்தெல்லாம் இழந்துட்டான், கண்ணெல்லாம் போயிடுச்சு, கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டாங்க. சிறைச்சாலையில் அமர்ந்து கொண்டு மாவரைத்து கொண்டு கேலி பொருளாய் மாறிவிட்டான். அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்தான். ஆண்டவரே, என்னை ஒரு முறை நினைத்தருளோ, என்னை நினைத்தருளோ. என்ன அருமையான ஜெபம் பாருங்க. எனக்காவது ஒரு முறை ஆண்டவர்கிட்ட எனக்காக எழுந்துருங்க, என்னை ஒரு முறை நினைச்சருங்க. இப்படி மனதுருகி ஜெபம் பண்ணியிருக்கோம். மனதுருகி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஒருக்கத்தோடு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு முறை என்னை நினைச்சருளுங்க, ஒரு முறை, ஒரு சான்ஸ் அப்பா, ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்னை நினைத்தருளுங்க. அவ்வளவுதான், சுருக்கமான ஜெபம். அவன் உபவாசம் போட்டு 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் போட்டெல்லாம் ஜெபிக்கல சிஸ்டர். வேதத்தில் சில சுருக்கமான ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே கீழ்ப்படிந்தார். சுருக்கமான ஜெபம், இந்த ஒரு முறை என்னை நினைத்தருளும். அவ்வளவுதான், கர்த்தர் இறங்கினார். சிம்சோன் மேல் மனதுருக ஆரம்பித்தார். ஐயோ, ஒரு காலத்தில் பராக்கிரமசாலியா இருந்த என் மகனே, ஒரு காலத்தில் சிங்கங்களின் வாயை கிழித்து எறிந்த என் மகனே, கழுதையின் பச்சை தாடையை எடுத்த 1000 பெலிஸ்தர்களை அடிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பலன் இருந்த என் மகனே, உன்னை பார்த்து பெலிஸ்தர்கள் நடுங்கின காலம் உண்டு. தனி மனிதனாய் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வேளாண்மைகளை கொளுத்தி நாசமாக்கி சத்துருவினுடைய கோட்டைகளை சின்னாபின்னமாக்கின என் மகனே சிம்சோனே, உனக்கா இந்த நிலைமை? நீயா இப்படி கூனி குறுகி போயிருக்கிற? கர்த்தர் மனதுருகினார். மனதுருக்கும் போது என்ன ஆச்சு சிஸ்டர்? சிம்சோன் இழந்த அபிஷேகம் வந்தது. இந்த இடத்துல நிறைய பேர் இன்றைக்கு அபிஷேகத்தை இழந்து வந்திருக்கலாம். என்னால் முன்போல ஜெபிக்க முடியலை பாஸ்டர், முன்போல என்னால் ஊழியம் செய்ய முடியலை, முன்போல என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியலை, முன்போல எனக்கு அந்த ஊழிய பாரம் இல்லை, முன்போல ஆத்தும பாரம் இல்லை, முன்போல கர்த்தருக்குள் அக்கினியாய் பற்றி எரிய என்னால் முடியலை. நான் எதையோ இழந்துட்டேன், ஏதோ ஒரு அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், கர்த்தருடைய அன்பை இழந்துட்டேன், கர்த்தருடைய உறவை இழந்துட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு பயப்படாது. கர்த்தர் இன்றைக்கு உன்மேல் இறங்கி உன்னை நினைத்தருளி நீ இழந்த பலனை, அபிஷேகத்தை உன்மேல் மீண்டுமாய் தருவார். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, ரகலபா காத்துரா. நீ இழந்த அபிஷேகம் வருது சிஸ்டர், நீ இழந்த ஜெபாவி உங்க மேல திரும்ப வருகிறது சிஸ்டர், நீ இழந்த வரங்கள் உங்கள் மேல திரும்ப வருகிறது சிஸ்டர். கர்த்தர் உங்களை நினைத்தருளும்படியா இந்த கூட்டத்தின் நடுவில் உங்கள் மேல் இறங்குகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி இறங்குகிறது. எந்த அபிஷேக அக்கினியை நீ இழந்து போனாயோ அந்த அக்கினி, அபிஷேக அக்கினி, அபிஷேக வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உன் மேல் இறங்குகிறார். நீ வெறுமையான பாத்திரமாய் திரும்பி போவது கிடையாது. நீ பலனை இழந்து வந்திருக்கிறாய், திரும்ப கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது. அபிஷேகம் உன்மேல் மீண்டுமா இறங்குகிறது. ஜெப அபிஷேகம், உபவாசிக்கிற அபிஷேகம், வரங்கள். நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, இழந்தது வருகிறது, இழந்தது வருகிறது. உன் மயிர் திரும்ப முளைக்கிறது. சிறைக்கப்பட்டவனுடைய அபிஷேகம் முளைக்கிறது. உன் வீட்டில் இருந்து உடைந்து போன ஊழியங்கள் திரும்ப எழும்புகிறது, எழும்புகிறது. கர்த்தர் அக்கினியை அனுப்புகிறார்.
பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்கள் தலையின் மேல ஒரு பொன்னிற எண்ணெய் வருகிறது. பொன்னிற எண்ணெய், பொன்னிற எண்ணெய், பொன்னிற எண்ணெய். அக்கினி இறங்குகிறது. அக்கினி, அக்கினி, ஃபயர், ஃபயர். பெற்றுக்கொள் தேவனுடைய அக்கினி, பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. பெலனை இழந்த சிம்சோனே, கர்த்தர் உன்மேல் இறங்குகிறார், உன்மேல் இறங்குகிறார். அக்கினி அபிஷேகம் இறங்கி வருகிறது. வல்லமை வருகிறது. எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொள். ஃபயர், பெற்றுக்கொள். அக்கினி, இழந்த அபிஷேகம், இழந்த வல்லமை, கிருபை வரங்கள் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். கடைசி கால தீர்க்க தரிசியாய் நீ கடைசி கால தீர்க்க தரிசி. அக்கினி, கடைசி கால எழுப்புதல் உன் மூலமாய் தான் வர போகிறது. உன் மூலமாய் தான் எழுப்புதல். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். அக்கினி அபிஷேக், ஃபயர். பெற்றுக்கொள்ளுங்க அக்கினியை. கர்த்தர் அநேகர் மேல இறங்குகிறார். அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. பயன்படுத்துகிற காலம், நீ பயன்படுகிற காலம். Receive the fire, fire. பேய்கள் வெளியே ஓடிதான் ஆகணும். அக்கினி இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை? பிசாசுகளுக்கு என்ன வேலை? Receive the fire. பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை, பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை. Fire. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Fire. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், எழுப்புகிறார். Fire. தேவனுடைய மகா வல்லமை. எல்லா பிசாசின் ஆவிகள், சர்ப்பங்களின் ஆவிகள், செத்த ஆவிகள் வெளியே ஓடு, 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 ஓடு. பபாய் சொல்லி ஓடுகிறது. உனக்கு குட் பை சொல்லி ஓடுகிறது. தயவு ஏறி எழும்புகிறது. கர்த்தர் குறித்த காலம் வந்திருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. இன்று மாலையே கர்த்தர் அதை செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். சக்கரபலோ அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் சொல்லுங்க. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உரிமையா சொல்லுங்க. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழுகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர்.
நாளெல்லாம் சுவைத்து மகிழுகின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. வாய்களை திறந்து பாடுங்க. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைகளை தட்டி சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று விடுவிக்கின்றீர், அனைத்து நின்று விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. டாடி அப்பா உமது பிள்ளை, பயப்படாத, நீ அவமானம் அடைய மாட்டா. உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா ஒரபா கலபரகடா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். அப்பா நான் உமது பிள்ளை, கைகளை ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உரிமையோடு பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை, கல்வாரி சிலுவையில் என்னை பெற்று எடுத்தீங்களே ஆண்டவரே. தாய் பிரசவ வழியில துடிப்பது போல இந்த கல்வாரி மரத்தில் எனக்காய் துடித்து என்னை பெற்று எடுத்தவரே. ரத்தம் சிந்தி வேதனை பாடுகளை அனுபவித்த அந்த கல்வாரி ரத்தத்தினால் என்னை பெற்று எடுத்த என் தகப்பனே, அப்பா நான் உமது பிள்ளை. ஆண்டவர் பா சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு முறை அந்த கல்வாரி மரணத்தை நினைவு கூர்ந்து பாருங்க. என் தேவனே ஒரு முறை உமது குமாரன் அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையை நினைவு கூறுங்க ஆண்டவரே. அந்த சிலுவையில பாடுகள் அனுபவித்து பாவியாய் இருந்த என்னை பெற்று எடுத்து நீதிமானாய் மாற்றின என் ஆண்டவருடைய அந்த பாடுகளை என் தேவனே
நினைத்தருளும் நாள் உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா. ஒருபோதும் வெட்கப்பட்டு நிக்க கூடாதப்பா, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க கூடாதப்பா. என் சத்துருக்கள் மத்தியில வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ற கூடாது ஆண்டவரே. கடன் கொடுத்தவர்களுக்கு முன்பதாக, வாங்கினவர்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டு நிற்க கூடாது சுவாமி. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. டாடி, எனக்காக எழுந்துருங்கப்பா, என் மேல மனதுருகங்கப்பா. என பாருங்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. பிள்ளைகளால கைவிடப்பட்டு வந்திருக்கிற, நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கிற தகப்பனே, இந்த ஏழையை மறவாமல் நினைத்தருளோ, ஏழைகளை மறவாமல் நினைத்தருளோ. ஏழையாகிய என் மேல் மனதுருகோ, மனதுருகோ. ஒரு அற்புதத்தை செய்து அனுப்புங்கப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி அனுப்புங்கப்பா. என் வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரை பார்த்து ஆமென் என்று மனதுருகுகிறார். பயப்படாதீங்க சிஸ்டர், பிரதர், பயப்படாதீங்க. தைரியமா எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவு உங்களை விட்டு விலக மாட்டார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்து அருளும் போது இரண்டாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் எழுந்தருளும் போது இரண்டாவதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னாகமம் 10:35 சொல்லுகிறது, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவார்களாக என்பார். மோசே அருமையான ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே எழுந்தருளும், எங்களுக்கு முன்பதாக போய் சத்துருக்களை சிதறடியும், சிதறடியும். கர்த்தர் ஏன் எழுந்திருப்பார் தெரியுங்களா? உங்களுக்கு முன்பதாக கிரியை செய்கிற உங்கள் சத்துருக்களை சிதறடிக்க கர்த்தர் எழும்புவார். உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் மாந்திரிகம் செய்து தடை பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களை குறித்து தவறாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை முடக்கணும், எப்படியாவது நீங்க சாகணும், உங்க பிள்ளைங்கள்லாம் அழிந்து போகணும்னு சொல்லி கங்கணம் கட்டி பிசாசுகளை போல சுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் எழுந்திருக்கும் போது சிதறடிப்பார். கர்த்தர் சிதறடிப்பார். கர்த்தர் உன் சத்துருக்களை நொறுக்கி சிதறடிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து போனார், நடந்து போனார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியல. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத பலன் இஸ்ரவேலர்களுக்குள் இருந்தது. நான் சொல்றேன், இந்த மந்திரம்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வீட்டுக்கு பல வருடங்களா மந்திரம் செஞ்சவங்க எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க, இல்லாமையே போயிட்டாங்க. அவங்கள தேடுறோம், தேடி அவங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவு ஆள் அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்கிறவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். இந்த ஆண்டு அவர்கள் உங்கள் கண்களுக்கு மறைவாய் எல்லைகளை விட்டு ஓடுவார்கள், ஓடுவார்கள், ஓடுவார்கள். நீ வெட்கப்பட்ட அதே தேசத்தில் கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் சிஸ்டர், 100 மடங்கு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும், 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கைகளின் பிரயாசங்கள் 100 மடங்காய் இந்த ஆண்டு பெருகும், பெருகும். இந்த இடத்துல தொழில் செய்கிறவர்களுடைய தொழில் 100 மடங்கு பெருகும். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஆக்சிடென்டல் மிண்டாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு ஒன்று உண்டு. அதுல லியாண்டரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ரொம்ப உண்மையானவர், தாழ்மையானவர். இந்த தீவில் யாரும் போய் ஊழியம் செய்ய போக மாட்டாங்க. ஆனால் இவர் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து
இந்த லியாண்ட்ரோ அந்த தீவில் போய் ஊழியம் செய்ய போனார். மனைவி, பிள்ளைகள், அந்த தீவில் இருக்கிற ஜனங்களுக்காக பல நாட்கள் கண்ணீர் சிந்தி அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உண்மையான சம்பவம். அந்த தீவில் அடிக்கடிக்கு உள்நாட்டு போர்கள் நடைபெறும். திடீரென்று ஆயுதம் ஏந்திய மிலிட்டரி படையினர் வீட்டுக்குள்ள நுழைவாங்க, குடும்பமா தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போறவங்க யாரும் திரும்ப உயிரோடு வரவே முடியாது. அவர்களை தூக்கி கொண்டு போய் கொன்று விடுவார்கள். அப்படி ஒரு நாள் இந்த லியாண்ட்ரோ அப்படியே குடும்பத்தோடு கூட ஒரு இரவு நேரங்களில் நல்லா குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு டின்னர் எல்லாம் முடிச்சு தன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் திடீரென்று கதவை ஒரு உதைச்சு ஒரு 5 பேர் உள்ள வந்தாங்க. Okay, you can bring it over here to this side. அதை எழுதி கொடுத்தவங்க இந்த பக்கம் வந்திருக்கிறாங்களா? சரி, உதச்சிக்கிட்டு 5 பேர் உள்ள வந்தாங்க. துப்பாக்கியை ஏந்தி கொண்டு உள்ள வந்தாங்க. அவர்கிட்ட வந்து அந்த லியாண்ட்ரோ கிட்ட கேட்டாங்க, நீதான் உளவாளியா? எங்களை குறித்து, இந்த உள்நாட்டு இராணுவத்தை குறித்து வெளியே தகவல் கொடுக்கிற நீதான் உளவாளியா? உன்னை நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டு தான் இருந்தோம். நீ எங்களை குறித்து தப்பான காரியத்தெல்லாம் எங்க எதிரிகளுக்கு நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய். ஆகவே நீ எங்களோடு கூட வந்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவரை பிடிச்சு வெளியே தரன்னு வீட்டிலிருந்து இழுத்தார்கள். இவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க இயேசப்பா பிள்ளைங்க, இந்த இடத்தின் ஜனங்களுக்காக நாங்க கதறி அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து நாங்கள் வேற எந்த வேலையும் இங்க செய்கிறது கிடையாது. எங்களை நம்புங்க ஐயா, எங்களை நம்புங்க. அவர்கள் 5 பேரும் அவர்களை கேட்கல. சட்டை பிடிச்சாங்க, சுருட்டாங்க. வீட்டிலிருந்து தரன்னு எங்களோட கூட நீ வந்துதான் ஆகணும். இவர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவர்கள் அவருடைய நியாயத்தை கேட்கல. கடைசி அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை சத்தமிட்டு சொன்னார், கர்த்தாவே, நீரே எங்கள் சாட்சி, நீர்தான் எங்களுக்கு சாட்சி. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறோம், உமது பிள்ளைகள் என்பதற்கு நீர் ஒருவர் தான் சாட்சி. இவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு அந்த ஒரே நொடி ஜெபந்தான் தேவ வல்லமை இறங்கியது. துப்பாக்கி ஏந்தி நின்ற 5 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்தான். விழுந்தவர்களுக்குள்ள உயிர் இருந்தது, எந்த அசைவம் கிடையாது. கண்களை திறந்து பார்த்தாங்க, ஆனா அவர்களால் எழுந்திருக்கவோ கையை கால அசைக்கவோ முடியவே முடியும். தேவ வல்லமை கம்ப்ளீட் அவர்களை அரெஸ்ட் பண்ணியது. இந்த ஊழியக்காரருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அவர்கள் பக்கத்துல முழங்கால் படியிட்டார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இவர்களை தயவு செய்து மன்னித்து இவர்களை எழுப்போம். அவர் ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவர்கள் திரும்ப எழுந்து நின்று சுதாரிச்சு எழுந்து நின்று ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே வந்த வண்ணமா வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்து அருளும் போது என்ன செய்வார்? உங்கள் பகைவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக விழுவார்கள். உங்கள் சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக பட்ட மரம் போல விழுவார்கள். மின்னல் தாக்கி விழுகிற மரத்தை போல, கம்பங்களை போல விழுவார்கள். இன்று இரவு கர்த்தர் அதை செய்வார். இன்று இரவு தேவன் அவர்களை விழுந்து போகும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:7 சொல்கிறது, கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கனுடைய பற்களை தகர்த்து போடும். சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான், எப்படி ஜெபிச்சிருக்கிறார் பாருங்க. எழுந்தருளும் ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்கள் துன்மார்க்கரை தாடையில அடிச்சு பெயர்த்து போடும். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவரன் எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? உங்களுக்கு விரோதமா எங்கேயோ உட்கார்ந்து இன்று இரவு மாந்திரிகம் செய்யக்கூடிய வாயெல்லாம் இன்றைக்கு அப்படியே பேரலைஸ் ஆகட்டும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற கரங்கள், மாந்திரிக கரங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே விழுந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் தாடையில் அவர்களை அடித்து அவர்கள் பற்களை நொறுக்குவாராக. கர்த்தர் அதை செய்ய வல்லவர் நம்புறீங்களா சிஸ்டர், பிரதர்? கர்த்தர் அதை செய்ய வல்லவர் நம்புறீங்களா நீங்க? சனகரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு அசிரிய ராஜா யூதா தேசத்தின் ராஜாவாகிய எசேக்கியாவை மிகவும் பயம்புறுத்தி, நீ நம்புகிற உன் நம்பிக்கை என்ன? உன் தெய்வம் உன்னை காப்பாற்று நம்புறியா? எவ்வளவோ தேசங்களை நான் கைப்பிடிச்சிருக்கிறேன், எவ்வளவு ராஜாக்களை நான் அழிச்சேன், அவர்கள் தேசத்தில் அவர்கள் ஆராதித்த ஒரு தெய்வம் கூட என் கைக்கு அவர்களை தப்புவிக்க கூடாமல் போனது.
நீ சொல்லுகிற உன் ஆண்டவர் என்ன என் கைக்கு உன்னை தப்புவிப்பாரா? நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கண்ணீர் சிந்தி அழுதார். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது, இவன் இப்படி சொல்றான், எனக்கு பயமா இருக்குது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, மனம் இறங்கும். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்ட அன்று இரவு ஒரு தூதனை அனுப்பினார். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் 1,85,000 கத்தியை ஏந்தின போர் சேவகர்கள் வளைந்து உட்கார்ந்திருந்தார்கள். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 போர் சேவகர்கள் அசிரியர்களை ஒரே தூதன் ஒரு இரவுல சங்கரித்து போட்டான். சனகரிப் ராஜா எழும்பி நின்று செத்த முகத்தை போல வீடு திரும்பி போனான். இன்று இரவு கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற உன் சத்துருக்கள் வீட்டில் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை அடிப்பார். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உனக்கு, உன்னதமானவருடைய சிறகுக்குள்ளாய் அடைக்கலத்தில் உட்கார்ந்திருக்கிற உனக்கு, உயர்ந்த அடைக்கலத்தில் உட்கார்ந்திருக்கிற உனக்கு விரோதமாய் ஒரு தீமையும் நேரிட கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்துட்டானா அதை டீல் பண்ற ஸ்டைலே வேற விதம். ஆண்டவர் எழும்பிட்டானா அந்த ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், 9 வாதைக்கு அவன் கீழ்பட்டு வரல, இப்ப 10வது ஒரு வாதையை அனுப்புறோம் பாரு. அந்த 10வது வாதையை அனுப்பும் போது என்ன நடக்கும்? ஒரு நாய் கூட வாயை திறக்காதுன்னு கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். ஒரு நாய் கூட எகிப்து தேசத்துல என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாயை திறக்க நான் விட மாட்டேன். கர்த்தர் எழும்பி நின்றார்னா ஒரு நாய் கூட நாவை அசைக்க முடியாது. தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் எழும்பி நிற்கும் போது எனக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்க கர்த்தர் விட மாட்டார். தேவ தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலை அதே இடத்தில் உயர்த்தின கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாய்கள், சிங்கங்கள், மந்திர சர்ப்பங்களை கர்த்தர் அடித்து நசுக்கி அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். சத்துருக்களை இன்று இரவு கர்த்தர் நொறுக்கி சின்னாபின்னமாக்குவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற தீமைகள் ஆண்டவர் 7 மடங்கு அப்படியே உன் சத்துருவின் வீட்டுக்கு இன்று இரவு அதை திருப்புவாராக. ஒரு ஆயுதம் கூட உன் வீட்டுக்கு விரோதமாய் வந்து பலிக்காது. உனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற மந்திர ஆயுதங்கள், ஆக்சிடென்ட் ஆயுதங்கள், வறுமை என்கிற ஆயுதங்கள், குழப்பம் என்கிற ஆயுதங்கள், சரீர வியாதி என்கிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தால் அப்படியே திரும்புகிறது. சொல்லுங்க, திரும்பு திரும்பு திரும்பு, என் சத்துருக்களுக்கு திரும்பு. எவன் காசு கொடுத்ததை செய்கிறானோ அவன் வீட்டுக்கு இயேசுவின் நாமத்தால் கட்டளை இடுங்க. இப்ப கட்டளை கொடுங்க. இப்ப கர்த்தர் எழும்பி நிற்கிறார். உன் சத்துருக்களை சிதறடிக்கிறார். உன் சத்துருக்களின் கூடாரங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் குத்தி மடியும்படியாய் கர்த்தர் தமது வல்லமையை சத்துருக்களினுடைய கூடாரத்துக்குள் இறங்கி வரும்படியாய் பண்ணுகிறார். நீ உன் சத்துருக்களின் பிடரியை மிதிப்பாய். உன் சத்துருக்கள் மேலாய் நீ நடந்து செல்லுவாய். எழும்பு 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 எழும்பு. கர்த்தர் உனக்காய் எழும்பி நிற்கிற நேரத்தில் உன் சத்துருக்கள் மண்ணோடு மண்ணாய் திரும்பட்டும். வியாதியை கொண்டு வரும்படி அனுப்பப்பட்ட மந்திர சக்திகள் உடைகிறது. வியாதியை கொண்டு வரும்படி அனுப்பப்பட்ட மந்திர ஆவிகள் எரிகிறது. சர்வங்கள் எரிகிறது. உன் பிள்ளைகளை சிதறடித்தவர்களை கர்த்தர் சிதறடிக்கிறார். உன் குடும்பத்தை சிதறடித்தவர்களை இயேசு எழும்பி சிதறடிக்கிறார். கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. உன் சத்துருக்களின் தாடையிலே அடித்து அவர்கள் பற்களை கர்த்தர் உடைக்கிறார்.
நல்ல நல்ல ஜெபிங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. இதோ அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. வியாதிப்பட்ட உன் உடம்பின் மேல ஒரு வல்லமை, அக்கினி. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம், கர்த்தருடைய அக்கினி விரல் உன்னை தொடுகிறது. கர்த்தர் சத்துருக்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். மந்திர தகடுகள் உடைகிறது. ஏய், மந்திர பொம்மைகள், மந்திர பொம்மைகள், மந்திர பீடங்கள், யாக பீடங்கள் உடைது உடைது உடைது. அக்கினி குண்டுகள் இறங்குகிறது. பரலோகத்திலிருந்து அக்கினி குண்டுகள் இறங்குகிறது. மந்திர பீடங்களை சிதறடிக்குது. சுடுகாட்டில் உட்கார்ந்து செய்யப்படுகிற மந்திரம், மலையின் மேல உட்கார்ந்து செய்யப்படுகிற மந்திரம் எல்லாம் எரியுது. இப்ப உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய், மிதிப்பாய். அக்கினி உன்னை மூடுகிறது, மூடுகிறது. உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் விருத்தி அடையும்படியாய் செய்கிறார். நல்ல நல்ல கைகளை தட்டி உன்மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. செத்த ஆவிகள் உன் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறது. செத்த ஆவிகள், ஏய் செத்த ஆவிகளே, தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள யார் உன்னை அனுப்பிவிட்டார்? உன் மூட்டை முடிச்சிய கட்டு. இப்ப மந்திரவாதியுடைய மந்திர வல்லமைய இயேசுவின் இரத்தத்தால் இப்ப நான் உடைக்கிறேன். மந்திர வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தால் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. மந்திர வல்லமைகள் உடைகிறது, சர்வ வல்லமைகள் உடைகிறது. உன் சிந்தையை குழப்புகிற வல்லமைகள் உடைகிறது. உன் ஜெப ஆவியை கட்டி வைத்த வல்லமைகள் உடைகிறது. எல்லா கை கால் எரிச்சல்கள் குணமாகிறது. மந்திர கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள் மறைகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மறைகிறது. எல்லா வயிற்று சம்பந்தமான வலிகள், பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், இருதய வலிகள் கர்த்தர் சிதறடிக்கிறார். உடம்பிலிருந்து அவைகள் சிதறடிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் இந்த அபிஷேகத்தை. கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல இறங்கும் போது நுகங்கள் உடைகிறோம், நுகங்கள் முறியும், நுகங்கள் முறியும். இப்போது உங்கள் வீட்டுக்குள்ள இருந்த சில சர்ப்பங்கள் வெளியே ஓடுது, சர்ப்பங்கள் வெளியே ஓடுது. உங்க வீட்டுக்குள்ள அனுப்பப்பட்ட சர்ப்பங்கள் வெளியே ஓடுது, வெளியே எரிஞ்சு ஓடுது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் எழுந்தருளினார். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் எழுந்து நிற்கிறார். சத்துருக்களை சிதறடிக்கிறார். அக்கினி, அக்கினி, பெற்றுக்கொள் அக்கினியை, பெற்றுக்கொள் அக்கினியை, பெற்றுக்கொள் விடுதலையை. விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. உனக்கு மந்திரம் செய்கிற மந்திரவாதியை கர்த்தர் முறியடித்து நசுக்குகிறார். அவன் வாயை கர்த்தர் கட்டுகிறார். செய்வனை கரங்கள் கட்டப்படுகிறது. பிசாசின் கைகள் கட்டப்படுகிறது. உன்மேல் இயேசுவின் இரத்தம் நெருப்பாய் இறங்க. Jesus, Jesus. சில பேர் ஏற்கனவே இப்ப விடுதலையை உணர ஆரம்பிச்சிட்டீங்க. சரீரத்திலிருந்து ஏதோ ஒரு பாரம் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் எழும்பி நிற்கிறார்.
எழும்பி நிற்கிறார் சிஸ்டர், எழும்பி நிற்கிறார். கர்த்தர் எழும்பி நின்னுட்டாருன்னா எல்லாம் மறைஞ்சு ஓடிதான் ஆகணும், மறைஞ்சு ஓடிதான் ஆகணும். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சுருக்கமா சொல்லி முடிச்சு இப்ப ஜெபத்துக்குள்ள போக போகிறோம். மூன்றாவதாக கர்த்தர் எழும்பி நிற்கும் போது என்ன செய்வார்? ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன செய்வார்? உங்களையும் கர்த்தர் எழுப்பி விடுவார். அல்லேலூயா. ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் எழும்பி நின்னுட்டாருன்னா உங்களுக்காக, உங்களை சும்மா விட மாட்டார். வெறும் அற்புதம் செஞ்சுட்டு உங்க சத்துருக்குள்ள முறியடிச்சிட்டு மட்டும் போக மாட்டாரு, உங்களையும் கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்திட்டு போவார், நிறுத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? உட்கார வைங்க, உட்கார வைங்க, உட்கார வைங்க, உட்கார வைங்க. கவர் கொடுங்க அவங்களுக்கு. சரி, நல்லா கேளுங்க. ஆண்டவர் எத்தனை பேர் இன்றைக்கு எழுப்புவார் நம்பிக்கையோடு இருக்கீங்க? உங்களை எழுப்புவார் நம்பிக்கை இருக்குதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. எழும்பி, இங்க கவனிங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நார்வே என்கிற ஒரு தேசத்தில் சிஸ்டர் நரீன் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு கணவர், மனைவி, ஒரு பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. திடீரென்று இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புயல் வீசியது. கணவர் மரிச்சிட்டார். அந்த இழப்பு அவங்களால தாங்கவே முடியல, தாங்கவே முடியல. தன் கணவரை நினைத்து 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 இரவும் பகலும் அழுது 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 வாடி சரீர இடையெல்லாம் இழந்து அப்படியே பலவீனப்பட்டு பெட்டிலேயே படுத்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் கணவர் இறந்த துக்கம், மறுபக்கம் பிள்ளை சரியில்லை, பிள்ளை பொறுப்பில்லாத பிள்ளை, ஊதாரித்தனமான பிள்ளை, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கும் திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட முடியல. வேதனையோடு அழுது கொண்டிருந்தாங்க. பல ஆண்டுகள் அப்படியே அழுகையிலும் கண்ணீரிலும் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே அந்த அம்மா அப்படி படுத்து கிடந்தாங்க. ஒரு நாள் இந்த டிவியை ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு நேரலையில் அந்த அம்மா அப்படி பார்த்துக்கிட்டே வீட்டில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. திடீரென்று அந்த பிரசங்கியார் இந்த டிவியில் வழியாக அந்த அம்மாவுக்கிட்ட அப்படி கைகளை நீட்டி சிஸ்டர் நரீன் பேரை சொல்லி கூப்பிட்டார். கூட்டம் எங்கேயோ வேற ஏதோ ஒரு தேசத்துல நடக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நார்வேல இருந்து பார்த்து கொண்டிருந்த அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டார். சிஸ்டர் நரீன். ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு நாட்கள் நீ அழுது கொண்டிருப்பாய்? How long you're going to keep crying? How long will you keep crying? எவ்வளவு நாட்கள் நீ அழுது கொண்டிருக்க போகிறாய்? உனக்கு 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, உன் இழப்பை நினைத்து நீ அழுது 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 துக்கத்தில் நீ மடிந்து போவாய். இது ஒரு காரியம். அப்படி இல்லையெனில் நீ உன் அழுகையை விட்டு எழும்பி என் ராஜ்யத்தை கட்டு, எனக்காக ஊழியம் செய், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த காரியத்தை நீ தெரிந்தெடுக்க போகிறாய்? உன் கடந்த நாட்களை குறித்து அழுது 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 இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி அதே நிலைமையில உட்கார்ந்திருக்க போகிறாயா? அல்லது எழுந்து எனக்காக பிரகாசிக்க போகிறாயா? நீ எனக்காக எழுந்து பிரகாசிப்பாயானால் நான் உன்மேல் பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களையும் தருவேன். பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களையும் தருவேன். அவ்வளவுதான் பாருங்க. அது வரைக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு, எப்படிடா ஏதோ ஒரு தேசத்துல நடக்கிற கூட்டம் ஆண்டவர் என் பேரை எப்படி சொல்லி அழைக்கிறார்? முழங்கால் படியிட்டார்கள், கரங்களை உயர்த்தி ஓன்னு அழுதாங்க. ஆண்டவரே, நீர் என்னை அவ்வளவு நேசிக்கிறீரா? என்னை எடுத்து பயன்படுத்த உமக்கு சித்தமானால் இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வல்லமை என் மேல் இறங்கி வர பண்ணும். ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த சகோதரி மேல இறங்கியது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் பொழிந்தருளப்பட்டது. அதுக்கு பிறகு என்னாச்சு? அவங்க படுத்து அழுகிறவர்களாக அல்ல, அழுகிற அதே ஜனங்களை தூக்கி விடுகிற ஒரு வல்லமையான ஊழியத்தை நார்வே தேசம் எங்கிலும் செய்தார்கள்.
நார்வே தேசம் எங்கிலும் கர்த்தருடைய பலத்தை கொண்டு அசைத்தார்கள். கர்த்தர் அதை தான் செய்வார். கர்த்தர் எழும்பி நின்றாருன்னா உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். நிறுத்திட்டு சொல்லுவாரு, நீ எந்த பிரச்சனையில கவலையோடு இருந்தாயா, எந்த வியாதியில நீ துக்கத்தோடு படுத்திருந்தாய், எந்த பிசாசின் கட்டுல இருந்தாயா, இப்பொழுது நான் உன்னை எழுப்பி விடட்டும், நான் உன் மேல் என் அபிஷேகத்தை கொடுக்கட்டும், நான் உன்மேல் வரங்கள் வல்லமைகளை ஊற்றட்டும். அதே பிரச்சனைகள் மத்தியில இருக்கிற ஜனங்கள் அண்டைக்கு போய் என் வல்லமையை வெளிப்படுத்து. கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் சிஸ்டர், தூக்கி விடுவார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவன் யாரை எழுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். மரணத்தில் இருந்து எழுப்பினார். மரண கட்டுகள் அவரை கட்ட கூடாது இருந்தது. இயேசு கல்லறையை உடைத்து கொண்டு வெளியே வந்தார். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எழுப்புவார். நீங்க சும்மா இந்த பிசாசு பிடியில பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குன்னு வந்தீங்கல்ல, நீங்க திரும்ப போகும்போது ஒரு விடுதலை அபிஷேகம் பெற்று போவீங்க. சுகமாக்குகிற வரங்களோடு வீட்டுக்கு போங்க. தீர்க்க தரிசன ஆவியோடு வீட்டுக்கு போங்க. எழும்பி போய் ஊழியம் செய்யுங்க. உங்களை மாறிய எவ்வளவு ஜனங்க கட்டுல இருந்தாங்களே அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க, இயேசு என்னை விடுவித்தார், உன்னையும் விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து வியாதிகளை குணமாக்கி பிசாசின் கட்டுகளை அறுத்து எறியுங்க. ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதியில் படுத்திருந்த அவனை கர்த்தர் பார்த்து சொன்னார், எழும்பு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 18 வருடமாய் திமிர்வாதக்காரனாய் அவரிடத்தில் தூக்கி கொண்டு வந்தவனை ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. இந்த நாயின் ஊர் வழியா இயேசு தாண்டி போகும்போது அந்த இடத்துல மரித்த வாலிபனை தொட்டு இயேசு என்ன சொன்னார்? எழுந்துரு, நீ மரிக்க கூடாது, எழுந்துரு. ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு இயேசு போய் மரித்து போன 12 வயது சிறுமியை பார்த்து என்ன சொன்னார்? சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். எழுப்பினார், எழுப்பினார். என்ன செய்தார்? சாட்சிகளாய் நிறுத்தினார். ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளும் போது என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களையும் எழுப்புவார், உங்க குடும்பத்தை எழுப்புவார். நீங்க எந்த இடத்துல உங்க சாட்சி போனதும், எந்த இடத்துல உங்களை பார்த்து நீ பத்தியா இயேசுநாதர் கோயிலுக்கு போனதுனால உன் நிலைமையை பார்த்தியான்னு சொல்லி ஜனங்கள்லாம் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ அதே இடத்துல என் இயேசுதான் உயிருள்ள தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஹல்லேலூயா என்று தேவனுடைய வல்லமையை நிரூபித்து காட்டும்படியாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார், எழுப்புவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த வஸ்திரத்தை போர்த்திக்கொள். இனி துஷ்டன் உன் வழியா வரமாட்டான், அசுத்தன் இனி உன் வீட்டுக்கு வரமாட்டான், ஆண்டவர் விட மாட்டார். நீ எழும்பிட்டா உன் வீட்டுக்கு அந்த ஆவிகள் வர முடியாது. நீ ஜெபத்தில் எழும்பிட்டா, ஊழியம் செய்ய எழும்பிட்டா, இனி உன்னை எந்த மந்திரவாதிய மாந்திரிக சக்தியால் உன்னை அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சிஸ்டர், கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க யாரு தெரியுமா? நீங்க தான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய பார்வையில் நீங்க எப்படிப்பட்டவர்கள்? பலவீனமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பலசாலிகள். பலவீனனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலசாலி என்று சொல்லுகிறார். தரித்திரனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க ஒருவேளை உங்க பார்வைக்கு நீங்க பலவீனமா நோய்பட்டு பலனற்றவர்களா வந்திருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் பராக்கிரமசாலிகள், பலசாலிகள். சாத்தானுடைய தலையை நசுக்குகிற அபிஷேக சரக்கு உனக்குள்ள உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே. நீ கர்த்தரின் கரம் சிஸ்டர், நீ கர்த்தருடைய பராக்கிரமத்தின் கரம், கர்த்தருடைய கரம். நீ உன் வீட்டுக்கு நீதான் கர்த்தருடைய கரம். எழும்பு எழும்பு கர்த்தரின் கரமே, புயமே. பெலன்கொள், ராகாபை துண்டித்ததும் வல்லு சர்ப்பங்களை வதைத்ததும் நீ அல்லவா, நீ அல்லவா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்திலிருந்து அநேகர் புறப்பட்டு போய் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை கட்ட அவிழ்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை எழுப்புவார், சாட்சிகளை எழுப்புவார், அபிஷேக ஒளிவ மரங்களை எழுப்புவார்.
இன்றைக்கு உங்க மேல ஆண்டவர் தமது சால்வையை வீசுவார். எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் வீசப்பட்டது போல இன்றைக்கு அந்த சிலுவையில் இருந்து உங்க மேல ஒரு அபிஷேக சால்வை, இழந்த அபிஷேகம் உன் மேல திரும்ப வரும்போது அதே இடத்தில் ஆண்டவர்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஓரல் ராபர்ட்ஸ். உலகத்தை அசைத்த தேவ மனிதன், உலகத்தை அசைத்த தேவ மனிதன். ஆனால் அவருடைய முற்கால வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய 17வது வயதில் தெய்வமே இல்லை என்று சொல்லி ஒரு நாத்திகராய் மாறின ஒரு வாலிபன். தெய்வமே, there is no God, there is no God, தெய்வமே இல்லை, நாத்திகராய் மாறின ஒரு வாலிபன் வீட்டை விட்டு வெளியே போய் அசுத்தமான பழக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நிறைய போதை மாத்திரைகள், போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாலிபன் 21வது வயசுல நுரையீரல் பாதிக்கப்பட்டது, டிபி நோய் வந்தது, மரண தருவாயில போராடி கொண்டிருந்தார். அவனால பேச முடியாத வாய், திக்குவாய், உபயோகமற்ற ஒரு வாலிபன் தன் 21வது வயதுல சாகிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அந்த செய்தியில போய் உட்கார்ந்தான். அதுதான் முதல் கூட்டம். போய் உட்கார்ந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். பாஸ்டர் ஆல்டர் கால் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறீங்க, முன்னாடி வாங்கன்னு கூப்பிடு. இந்த வாலிபன் மடமடன் ஓடி போய் முன்னாடி நின்னா, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நீர் உயிருள்ள தெய்வம் என்று உங்களை நம்புறேன், என்னை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அவன் மேல மனதுருகி அவனை தொட்டார். அந்த கூட்டத்திலே அவனுடைய நுரையீரல் சம்பந்தமான அந்த டிபி வியாதி மாறியது. ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஐயோ, இதை சாட்சி சொல்லாத நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? மேடைக்கு ஓடி வந்தான், சாட்சி சொல்ல மைக்கு வாங்கினான். ஆனால் திக்குனாவு எப்படி பேசுவதுன்னு தெரியல. மைக்கு வாங்கி சாட்சி சொல்ல வாயை திறந்தா திக்குனாவு போயிடுச்சு. சரளமா மடமடன்னு பேச ஆரம்பிச்சு. குணமாக்கப்பட்டவனாய் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபனாய் வீடு திரும்பினான். அன்றிரவு கர்த்தர் ஓரல் ராபர்ட்ஸை பார்த்து கேட்டார், ஓரல் ராபர்ட்ஸ், நீ எந்த வியாதியில இருந்து சுகமாக்கப்பட்டாயா? அதே வியாதியில இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க நீ என் ஊழியத்துக்கு வருவாயா என்று கர்த்தர் கேட்டார். முழங்கால் படியிட்டான். நான் வர ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவர் தமது வல்லமையை ஓரல் ராபர்ட்ஸ் மேல் ஊற்றினார். தேசத்தை கலக்குகிற ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் பயன்படுத்தினார். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எந்த பிரச்சனையில் இருக்கிறாயா? அதே பிரச்சனையில் போராடி கொண்டிருக்கிற, வழி தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற, தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற, கண்ணீரின் பாதையில் கவலையோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நீ வருவாயா? நீ வருவாயா? நீ வருவாயா? எனக்காய் ஊழியம் செய்ய நீ வருவாயா? எந்த பிசாசின் கட்டில நீ அகப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாயா? அதே கட்டில இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நீ வருவாயா? விடுதலை ஊழியம் செய்ய வருவாயா? சுகமாக்குகிற ஊழியம் செய்ய வருவாயா? சுவிசேஷ ஊழியம் செய்ய வருவாயா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் வர ஆண்டவரே, என்னை எழுப்புங்க, உங்க வல்லமையை இன்றைக்கு எனக்கு கொடுங்க, என்னை எழுப்பி பயன்படுத்துங்க என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்திய தேசத்தில் ஆண்டவர் உங்களை அடுத்த ஒரு ஓரல் ராபர்ட்ஸாய் பயன்படுத்த முடியும். அடுத்த ஒரு வல்லமையான ஊழியனாய் கர்த்தர் உங்களை எழுப்பி பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர், கைகளை எல்லாரும் உயர்த்தி ஹல்லேலூயா, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன தூக்கி நிறுத்துங்கப்பா, என்ன உயர்த்துங்கப்பா, உங்க அபிஷேக வல்லமை எனக்கு கொடுங்கப்பா, என்ன அதே இடத்துல என் குடும்பத்தை என் சொந்தக்காரர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷக்கரபா. கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அவர் உங்கள் மேல மனதுருகுவார். கர்த்தர் எழுந்தருளும் போது உங்கள் சத்துருக்கள் எல்லாம் நொறுக்குவார். கர்த்தர் எழுந்து அருளும் போது உங்களையும் கரம் பிடித்து தூக்கி எடுத்து சாட்சிகளாய் பயன்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் எழும்பி நிற்கிறார். இந்த கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் அக்கினி சிறகுகளை விரித்து எழும்பி நிற்கிறார். யார் யாரெல்லாம் அந்த சிறகுக்குள் ஓடி வர போறீங்க? யார் யாரெல்லாம் அந்த கல்வாரி சிறகுக்குள்ள ஓடி வர போறீங்க? யார் யாரெல்லாம் அந்த கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஓடி வர போறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் துளிகள் உங்கள் மேல விழும்போது ஹல்லேலூயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். எழும்பி நிக்கலாங்களா? எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? தைரியமா மோசேயை போல பார்த்து இப்ப ஆண்டவரை சொல்லுங்க, எழுந்தருளும் ஆண்டவரே,
எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே, என் சூழ்நிலையை பார்த்து எழுந்தருளும் ஆண்டவரே. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சீக்கிரமா சீக்கிரமா எழும்பி நின்று டக்குன்னு ஜெபத்துக்கு ஆயத்தமா, கண்களை மூடி, யாரை வேடிக்கை பார்க்க கூடாது. எழுந்தருளும் சுவாமி, உமக்கு முன்பதாக நான் ஒரு பணிவிடைக்காரனா இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க சிஸ்டர்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஒரு பணிவிடைக்காரனாய், தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நபராய், ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிற ஒரு மனிதனாய், தேவனுடைய சாயலை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு மோசையின் ஜெப ஆவியோடு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காய் எழுந்தருளோ, என் பிள்ளைகளுக்காய் எழுந்தருளோ, வியாதிப்பட்டு என் வீட்டில் படுக்கையில் இருக்கிற அந்த நபருக்காய் எழுந்தருளோ, எழுந்தருளோ. அதிகாரத்தோடு ஆண்டவரை பார்த்து இப்ப கேளுங்க, எழுந்தருளோ. இந்த ஏழைக்காக எழுந்தருளோ, இந்த பலனற்ற இந்த சின்ன பறவைக்காக எழுந்தருளோ, புழுவை போல இருக்கிற எனக்காய் எழுந்தருளோ. மேவி போ சேர்த்து தாவீது ராஜாவை பார்த்து சொன்னான், இந்த செத்த நாயின் மேல் மனம் இறங்க நான் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த செத்த நாயை போல இருக்கிற எனக்கு மனம் இறங்குங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. தயவு செய்யும் காலத்தை என் வாழ்க்கையில கொண்டு வாங்க ஆண்டவரே. ரபா கபா லகா தரா. நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் அருகில இறங்குவார். உங்கள் வலது கையை ஒரு அக்கினி கரம் பிடிக்கும். உங்கள் வலது கரத்தை ஒரு அக்கினி கரம் தொடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சொல்லுவார், பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன். உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்லுவேன். நீ வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவது இல்லை. உனக்கு முன்பதாக என் சேனையை நான் அனுப்புகிறேன். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. அந்த வியாதியை இன்று நான் குணமாக்குகிறேன். இன்றைக்கு அந்த கட்டுகளை நான் அறுக்கிறேன். அல்லேலூயா. கைகள் அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். உரிமையோடு சொல்லுங்க, எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நல்ல கைகளை தட்டி துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர். உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். கைகளை தட்டி சொல்லுங்க, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. சொல்லுங்க வாய்களை திறந்து, உம்மை போல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிகரே.
இன்னொரு முறை கூட உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கணமும் சொல்லுங்க துதியும் கணமும் மகிமை எல்லாம் துதியும் கணமும் மகிமையும் திரும்ப சொல்லுங்க துதியும் கணமும் மகிமை ஷகா ததா ததா ரபா லகா துரா ஷகா துரா கட லபா கத்தரபா துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் நல்ல கைகளை தட்டி ஷகா ரபா லனா கசியா ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் நல்ல கைகளை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் அக்கினி இறங்குகிறது உன்மேல் ஓ தேவாக்கினி தேவாக்கினி உன்மேல வருகிறது கர்த்தர் எழும்பி நிற்கிறார் உன் அருகிலே எழும்பி நிற்கிறார் உனக்கு முன்பதாக சர்வ வல்லவராய் பெற்றுக்கொள் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் பேய்கள் விழுந்துதான் ஆகணும் பிசாசுகள் விழுந்துதான் ஆகணும் விழுந்து போ விழுந்து ஓடு விழுந்து ஓடு விழுந்து ஓடு அக்கினி இறங்குகிறது கர்த்தர் எழுப்பி நிற்கிறார் வல்லமை ஒவ்வொருவர் தலையின் மேலும் சரீரங்கள் மேலும் ஒரு அக்கினி இறங்குகிறது பெற்றுக்கொள் 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 கைகளை தட்டி பெற்றுக்கொள் கர்த்தருனை விடுவிக்கும்படி எழுப்பி நிற்கிறார் தடைகள் உடைகிறது உனக்கு முன்பதாக இருக்கிற மதில்கள் விழுகிறது விழுகிறது உன் சரீரத்தில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் உடைவதாக கட்டிகள் உடைவதாக எந்தெந்த அவயங்களை பிசாசுகள் கட்டி வைத்திருக்கிறதோ கர்த்தருடைய இரக்கம் இப்போது இறங்குகிறது கர்த்தருடைய விடுவிக்கிறார் அவருடைய இரக்கம் உன்மேல வருகிறது இதோ கர்த்தர் திறந்த
வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக அதை ஒருவனும் இனி பூட்ட முடியாது. பூட்ட முடியாது. எழும்பி புறப்படு. வெற்றி நிச்சயம். ஜெயம் சத்தியம். நல்ல நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. எரிகோ மதில்கள் விழுகிற நேரம் இது. செங்கடல் பிளக்கிற நேரம் இது. பாதைகள் உண்டாகிறது. பாதைகள் உண்டாகிறது. கர்த்தர் உனக்கு பாதைகளை திறக்கிறார். உன் வீட்டுக்கு பாதைகளை திறக்கிறார். வருமானத்தின் பாதைகளை திறக்கிறார். எல்லா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். உன் சத்துருக்களின் வீட்டிலே கர்த்தர் குழப்பத்தின் ஆவியை அனுப்பட்டும். உன் சத்துருக்களின் வீட்டில் ஆண்டவர் பிரிவினைகளை அனுப்பட்டும். உன் சத்துருக்கள் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் சிதறடிப்பாராக. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு விடுதலை உன்மேல் இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. விடுதலை இறங்குகிறது. செத்த ஆவிகள், மந்திர ஆவிகள், செய்வனை ஆவிகள், குட்டி சாத்தானின் ஆவிகள். ஜெபிங்க 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 ஜெபிங்க. சும்மா நிக்காதீங்க, ஜெபிங்க. கர்த்தர் அக்கினி சிறகுகளை விரிக்கிறார். அக்கினி சிறகுகளை விரிக்கிறார். வல்லமை இறங்குகிறது. உன் வீட்டுக்குள்ளாக அபிஷேகம் இறங்குகிறது. உன் நிலத்தின் மேல் அக்கினி இறங்குகிறது. உன் வீட்டின் மரங்கள் மேல் கிரியை செய்கிற ஆவிகள் எரிகிறது. எரிகிறது. கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். நீ ஜெயம் பெற்று எழும்புகிறாய். உன் திருமணத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. உன் திருமணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆவிகள், கர்த்தர் அந்த கர்ப்ப கட்டுகளை உடைக்கிறார். உடைக்கிறார். பொல்லாத சொப்பனங்கள் கர்த்தர் எரிக்கிறார். பொல்லாத சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவிகள் உன் தலையை விட்டு வெளியே வருகிறது. சர்பங்களின் ஆவிகளே, தலைகளை விட்டு இப்ப வெளியே வா. தலையை விட்டு வெளியே வா. அந்த தலையின் மேல் இருக்கிற மந்திர ஆணிகளை இயேசு பிடுங்குகிறார். உன் உடம்புல இருக்கிற மந்திர ஊசிகளை கர்த்தர் பிடுங்குகிறார். உன் கர்ப்பப்பையில இருக்கிற மந்திர கட்டுகளை அறுக்கிறார். உன் உடம்புல இருக்கிற மந்திர புண்களை கர்த்தர் எரிக்கிறார். நீ விடுதலை ஆகிறாய். விடுதலை ஆகிறாய். இயேசுவின் ரத்தம் உன்மேல் நெருப்பாய் இறங்குகிறது. நெருப்பாய் இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, நீ கைகளை தட்ட தட்ட தட்ட, ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க, கர்த்தரை உயர்த்த உயர்த்த, சத்துருக்களின் கூடாரங்கள் நொறுங்குகிறது. உன் சத்துருவின் கூடாரம் நொறுங்குகிறது. நொறுங்கு நொறுங்குன்னு சொல்லி கையை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் என் சத்துருக்களின் கூடாரங்களை நொறுக்குகிறேன்னு சொல்லு. வல்லமை வல்லமை. உன் சரீரம் விடுவிக்கப்படுகிறது. சரீரத்தில் இருக்கிற மந்திர கட்டுகள் சிதறுகிறது. கர்த்தருனை எழுப்புகிறார். எழுப்புகிறார். எந்த மந்திர கட்டில் நீ கட்டப்பட்டு இருந்தாயோ அதே கட்டில இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு விடுதலை ஊழியக்காரியாய், விடுதலை அபிஷேகம் இதோ இயேசுவின் நாமத்தினால் அது உங்கள் மேல் வருகிறது. சால்வை வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அநேகருடைய சிரசின் மேல ஒரு அபிஷேக சால்வை, அபிஷேக சால்வை, ஊழிய சால்வை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். கர்த்தர் விழுந்த இடத்திலே உன்னை தூக்கி நிறுத்துகிறார். பேய்கள் அலறுகிறது. பேய்கள் அலறுகிறது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கட்டளை இடு. உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற ஆவிகளுக்கு இப்ப கட்டளை இடு. வாய்களை திறந்து கட்டளை இடு. வாய்களை திறந்து சொல்லு. என் வீட்டுக்குள்ள போராடுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் என் அருகில எழுந்து நிற்கிறபடியால், என் வீட்டுக்குள் எழும்பி நிற்கிறபடியால்
இனி என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. உன் வல்லமையை எடுத்துட்டு ஓடு, ஓடு. இனி வராத, இனி வராத. அநேகருடைய வீட்டுக்குள்ள விடுதலை இறங்குகிறது. உன் சரீரத்துக்குள்ள விடுதலை இறங்குகிறது. பொருளாதார கட்டுகள் அறுகிறது. உன் வீட்டுக்குள் சமாதானம் வருகிறது. மன நிம்மதி வருகிறது. ரபலகா துரா கடா துரா கடலபரகதா. தலை மேல கைகளை வைங்க. தலை மேல கைகளை வச்சு சொல்லுங்க, எனக்கு விரோதமா என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ இப்போ இறையாதே, அமைதலாயிரு, அமைதலாயிரு, அமைதலாயிரு. எனக்கு விரோதமான எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த நொடியில, இந்த நேரத்தில் என் சரீரத்திலிருந்து உடைந்து எரிந்து இரும்பல் வழியா, ஏப்பம் வழியா, வாந்தி வழியா என்னை விட்டு இப்ப வெளியே போ, வெளியே போ. கொட்டாவி வழியா என்னை விட்டு வெளியே போ. என் வயிற்றுல இருக்கிற மந்திர சாப்பாடு, என் வயிற்றுல இருக்கிற மந்திர கிரியைகள், பரம்பரை சாபங்கள், விக்கிரக ஆவிகள், என் தாய் தகப்பனுடைய ரத்தத்தின் வழியா எனக்குள்ள இறங்கின சாபங்கள் இப்பொழுது என் ரத்தத்தில் இருந்து எரிஞ்சு உடைஞ்சு ஓடு. என்னை விட்டு வெளியே போ. வாந்தி வழியா வெளியே போ. அதட்டி வெளியே தள்ளுங்க. அத போ. வயிற்றுகளை விட்டு இப்ப வெளியே வா. பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வயிற்றுகளை விட்டு வெளியே வா. எடுங்க 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 எடுங்க. வாமிட் பண்ணுங்க. எடுங்க. வாமிட் வந்ததுன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. கவர் கொடுப்பாங்க, கவர்ல வாமிட் பண்ணுங்க. வாந்தி வந்தா கையை உயர்த்தி காட்டுங்க. அந்த ஆவிகள் வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது. வெளியே வா. அந்த உடம்புல இருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா விக்கிரக சாபங்கள், மந்திர சாபங்கள், நோய்களை கொண்டு வந்த ஆவிகள் எல்லாம் ஏப்பம், இருமல், வாந்தி வழியா வெளியே வா. இப்ப வெளியே வா, வெளியே வா. விடு, அந்த உடம்ப விடு, 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 விடு. அது கர்த்தருடைய ஆலயம். அந்த உடம்பு ஆவியானுடைய கூடாரம். அந்த உடம்ப தாக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. பொல்லாத பிசாசே, தேவ பிள்ளைகளுடைய உடலை தாக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க பிசாச பார்த்து, எல்லாமும் மூட்டை முடிச்சு கட்டு. என் உடம்ப விட்டு வெளியே போ. சோர்வின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், சரீரத்தில் அடிக்கடி பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகள், ஓ வல்லமை இன்று இரவு உடைகிறது. கர்த்தர் உன்னை சிதறடிக்கிறார். எழும்பி போ. நல்ல சத்தமா ஒரு 7 முறை சொல்லுங்க. புறப்படு. எழுந்து புறப்படு. எனக்குள்ள இருந்து வெளியே போ. மனபாரங்கள், 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 தற்கொலை எண்ணங்கள், மன அழுத்தங்கள், சமாதான இன்மை, ஞாபக மறதி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே புறப்படு. ஒரு 3 முறை சொல்லுங்க. புறப்படு, புறப்படு. போ. Go in the mighty name of Jesus. ரகலாமா. இப்ப எங்கெங்கெல்லாம் வலி வேதனைக்கு அங்க கைகளை வைங்க. எங்கெங்கெல்லாம் வலி இருக்கு உடம்புல கையை வைங்க, கையை வைங்க. எங்கெங்கெல்லாம் வலி இருக்கு, கழுத்துல இருந்தா கழுத்து, வயிறுல இருந்தா வயிறு, முதுகு, இடுப்பு, முழங்கால், எங்கெங்கெல்லாம் வலி இருக்கு கையை வச்சு இப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்னா பிசாசுகள் உங்களுக்கு முடங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. நீங்க சொன்னா பிசாசுகள் கீழ் படிஞ்சுதான் ஆகணும். இப்ப அந்த வலியை பார்த்து பேசுங்க. அந்த வலிக்கு பின்பதாக கிரியை செய்கிற அந்த ஆவியை பார்த்து சொல்லுங்க, என் உடம்புல இந்த வலியை கொடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடம்பு கர்த்தருடைய உடம்பு. இது ஞானஸ்நானம் பெற்ற உடம்பு. இயேசுவினுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ளுகிற உடம்பு. பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் இது. கர்த்தர் உலாவுகிற கூடாரம் இது. என் உடம்பு ஒரு பரிசுத்த ஸ்தலம். என் உடம்பு ஒரு ஜெப வீடு.
ஏன் உடம்புக்குள்ள இந்த வலியை கொண்டு வர உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி ஒரு மந்திரவாதி உனக்கு அதிகாரம் கொடுக்க முடியும்? இப்ப நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இப்ப அந்த வியாதியை பார்த்து கடிந்து கொண்டு சொல்லுங்க, வெளியே போன்னு சொல்லுங்க. போ. நல்ல ஒரு 7 முறை சொல்லுங்க. அதட்ட வியாதிய. காது வலி, குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது, எல்லாம் முதுகு வலிகள் குணமாகிறது இயேசுவின் நாமத்தினால். அக்கினி இறங்குது உங்க உடம்புல. அதட்டி ஜெபம் பண்ணுங்க. வெளியே போன்னு சொல்லுங்க. இப்ப வெளியே போ. நீங்க சொல்லும் போது அவைகள் வெளியே ஓடும். நீங்கள் சொல்லும் போது அவைகள் வெளியே ஓடும். வெளியே ஓடு. இனி எனக்குள் வராத வராத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புறப்படு பொல்லாத ஆவியே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சுகமானேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் குணமானேன். நான் குணமானேன். அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் போதே சிலர் வியாதியிலிருந்து குணமாவீங்க. சொல்லுங்க, நான் குணமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், நீடிய ஆயுசு நாட்களோடு இருப்பேன், இனி அந்த மருந்து மாத்திரையை தொட மாட்டேன். இன்று இரவு கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். நல்ல நாட்கள் எனக்கு தொடங்கிற்று. விசாலமான பாதை எனக்கு திறக்கப்பட்டது. நான் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ்ந்தவருக்கு ஊழியம் செய்வேன். என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். என்னை ஏமாற்றினவர்கள் ஏமாற்றின பணத்தை கொண்டு வருவார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவருடைய சரீரத்தின் மேலேயும் உங்க மகா அபிஷேகம் கிரியை செய்யட்டும். அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே ஒரு தூதன் அவர்கள் வீட்டுக்குள்ள அனுப்பி அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை தந்து தூக்கம் இல்லாமல் போராடுகிற அந்த வீட்டுக்குள்ள நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் ஜப சத்தங்களும் துதியின் சத்தங்களும் உபவாச கூடுகைகளும் ஜப கூடுகைகளும், அது ஒரு பெதஸ்டா போல, ஒரு பெதஸ்டா போல, பெத்தேல் போல அந்த வீட்டை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, பழைய வைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி ஒரு சாபமும் இராது. கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி இன்றைக்கு அதை முற்றிலுமாய் பிடுங்கிவிட்டார். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, தலைக்கு மேலாய் கைகளை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம்
உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.